பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் வெந்தாங் அவர்கள். வெந்தாங் 1777 அவர்கள் ரூ. 40 சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்கீங்க. அட் த சேம் டைம் ஐசக் மேனுவல் ராஜ் அவர்கள் ரூ. 40 சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கும், அருள்முருகன் 4479 ஸோ உங்களுக்கும் ரூ. 100 சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அது கூடவே கமெண்ட் செக்ஷன்ல நெறைய பேர் தொடர்ந்து ஆதரவு குடுத்துட்டு இருக்கீங்க. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில எந்த ஒரு டிலேயுமே இல்லாம பதிவுக்குள்ள போயிரலாம். ரஷ்யா, உக்ரைன். இந்த பிரச்சனையில வந்து பார்த்தீங்கன்னா, போர் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறதுனால, விவசாய பூமி எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சேட்டலைட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, டைம் லேப்ஸ்ல அப்படியே போட்டு காமிச்சிருந்தாங்க ஸ்லோவா. அது எந்த அளவு கழிவுகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் பயன்படுத்தக்கூடிய குண்டுகள், வெடிமருந்துகள். அதாவது ஒரு காலத்துல உக்ரைன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஈரோப்போட வீட் பாஸ்கெட்டா இருந்தது. இப்போ அது போரோட பேக்யார்டா மாறி இருக்கு உக்ரைன்ங்கிறது. திரும்பவும் விவசாய நிலமா வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் மாறுறதுக்கு, விவசாய பூமியா மாறுறதுக்கு எவ்வளவு வருஷங்கள் ஆகும் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆனா பேரழிவுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. இப்படி இருக்கும் சமயத்துல உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர் முனிச் கான்ஃபரன்ஸ்க்கு போயிருந்தாங்க இல்லையா? அங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மீடியாக்கள் தரப்புல பேட்டி அரேஞ்ச் பண்ணி கேள்விகள் கேட்கும்போது பல விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதுல இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா, ஆ புட்டின் அவர்கள பத்தி வந்து பேசும்போது, ஜெலன்ஸ்கி அவர் வந்து பாத்தீங்கன்னா, கம்பேர் பண்ணி காட்டுறாரு. நான் ஒரு ஃப்ரீ பெர்சன். நான் எங்க வேணாலும் போலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், யார்கிட்ட வேணாலும் கை குடுக்கலாம். இப்ப கூட நான் இங்க வந்திருக்கேன் பாத்தீங்களா? அப்படிங்கிறது போல அந்த ஆங்கர் கூட வந்து பாத்தீங்கன்னா, தூக்கி குடுப்பாங்க ஒரு பாயிண்ட். நீங்க எங்க கூட வந்திருக்கீங்க அப்படிங்கிறது போல. அது யூரோப்பியன் யூனியன் கூட்டக்கூடிய அந்த மீட்டிங், யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய எந்த நாடுகளுக்கு வேணாலும் நாம் போலாம். யார்கிட்ட வேணாலும் நாம் பேசலாம். எங்க வேணாலும் நான் கை தரலாம். அப்படிங்கிறத வந்து பண்ண ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து அந்த இதுல வந்து பெருமையா பேசுறாரு. அது கூட பரவால்ல. புட்டின் அவர்கள விட எனக்கு வயசு கம்மி. ஆனால் அவருக்கு நெறைய டைம் கிடையாது. ஹி டசன்ட் ஹேவ் டூ மச் டைம். காட் பிளெஸ் ஹி டஸ் நாட் ஹேவ் டூ மச் டைம் அப்படின்னு கூட சொல்றாரு. எதிர்நாட்டோட எதிரியா ஆயிப்போச்சு. வீரத்தினால வந்து பாத்தீங்கன்னா, தோல்வி அடைய வைக்க முடியலனாலும், கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணியாவது தோல்வி அடைய வச்சிரலாம் அப்படிங்கிறது போல, புட்டின் அவர்களுக்கு ஆயுசு கம்மியா இருக்கணும் அப்படிங்கிற போல வேண்டிட்டு இருக்கிறதா பேசுறாரு. என்ன பண்றது அப்படிங்கிறத தெரியல இவர வச்சுக்கிட்டு. பட் இருந்தாலும் இவருக்கு வயசு கம்மி, அவருக்கு வயசு ஜாஸ்தி. அதனால அவருக்கு டைம் இல்லங்கிறாங்களே. அதாவது இவருக்கு ஒரு விஷயம் புரியலன்னு நெனைக்கிறேன் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு. அதாவது வயசு வித்தியாசத்த பார்த்தெல்லாம் மரணங்கிறது வராதுங்க. அது எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம். முதல்ல இளசு பசங்களா இருக்கிறவங்களுக்கு வரலாம். இல்ல வயசானவங்களுக்கும் வரலாம். அது எப்படி வேணா நடக்கலாம். அது இயற்கை. பட் ஆனா அத காரணம் காமிச்சு புட்டின் அவருக்கு டைம் இல்ல அப்படிங்கிற சொன்னாரு. அவரு 150 வருஷம் கூட வாழலாம். யாரு கண்டா? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பட் இருந்தாலும் பரவால்ல. ஜெலன்ஸ்கி இது போல வந்து பண்ணா மீடியாக்கள்ல ஓப்பனா பேசுறாரு. அது மட்டும் இல்லாம காம்ப்ரமைஸ் பத்தி நீங்க பேசுறீங்க. என்ன காம்ப்ரமைஸ் நான் பண்ணல? அ அதாவது டான்பாஸ் டெரிட்டரிய பேசுறீங்க. நானு எவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா? செஞ்ச தவறுகளுக்கு புட்டினவங்கள புடிச்சு ஜெயில்ல போடல. அதுவே பெரிய காம்ப்ரமைஸ் தெரியுமா? அத நாங்க விட்டு குடுக்குறதே பெரிய விஷயம் செஞ்சிருக்கிறோம் நாங்க. அது மட்டும் இல்லாம எங்களோட பகுதிகள், பரவால்ல சீஸ்ஃபயர் போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது போல நான் இறங்கி வரேன். இத விட என்ன காம்ப்ரமைஸ்ங்க கேட்கிறீங்க நீங்க? எல்லாத்தையும் நான் விட்டு குடுத்துட்டேன். எங்க நாட்டுக்கு எகெயின்ஸ்டா செய்யக்கூடிய எல்லா குற்றங்களையும் நான் விட்டு குடுத்துட்டேன். அ எங்க பகுதிகளையும் விட்டு குடுத்துட்டேன். இன்னமும் வேணும்னா எப்படிங்க? அப்படிங்கிற போல ஜெலன்ஸ்கி அவர்கள் நியாயமா கேட்கிறாரு. ஆனா இதுல புட்டின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, அங்க போர் நடந்துட்டு இருக்கு. போர் குற்றம் அப்படிங்கிற சொல்றாங்களே. ஆனா, இப்ப ஒரு வீடியோ பதிவு ரிலீஸ் ஆயிருக்கு. நேத்து கூட ஒரு வீடியோ பதிவு பார்த்திருப்போம். எந்த அளவுக்கு தாத்தா தடியெடுத்து துரத்துறாரு அப்படிங்கிறது போல. ஆனா, இப்போ ஒரு நபர் சிவிலியனுக்கும் மிலிட்டரி ட்ரெயின்டு மென்னுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். என்னன்னா, ஒரு நபர் அவர வந்து பாத்தீங்கன்னா, டிசிசி நபர்கள் பிடிக்கலாம் அப்படிங்கிற ட்ரை பண்ணி, அமுக்கி புடிச்சு வந்து பாத்தீங்கன்னா, பின்னாடி கைய கட்டி காப்பு போடும்போது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அது இப்போலாம் சர்வேல வந்து பாத்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக் இளம் வயசுல இருந்தே வந்துருது அப்படின்னு கூட சொல்றாங்க. இப்போ அது மாரி ஆயிப்போச்சு. சிவிலியன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு திறமையானவங்களா இல்லப்பா. நீங்க நெனைக்கிற அளவுக்குலாம் அந்த அளவுக்கு திறமையா இருந்திருந்தா, அவங்க வேற மாரி சம்பாரிச்சிருப்பாங்க. அவரே பாவம் சிவனேன்னு இருக்கிறாரு ஒரு ஊர்ல. அந்த இதுல வந்து பண்ணா அங்க போருக்கு போனான்னு புடிச்சுட்டு போனா, நெஞ்சு வலி வந்து பண்ணா, அங்க பிடிக்கும்போதே வந்து பண்ணா அவர் இறந்துட்டாரு. ரொம்ப மோசமான ஒரு விஷயம் தான். அதாவது எப்படி இது இது வந்து ரஷ்யா வந்து அவர கொல்லல. புரியுதுங்களா? ஆனா இதையும் ரஷ்யா மேலேயே பழி சொல்லுவாங்களா? ரஷ்யா வந்து எங்க மேல போர் செய்றாங்க. அதனால எங்க சிவிலியன்ஸ நாங்க எப்படி வம்படியா பிடிக்க வேண்டியதா இருக்கு. அதனால சிவிலியன்ஸ் இறந்துட்டாங்க. இதுவும் போர் குற்றம் தான். இதுவும் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களே செய்யணும் அப்படின்னு கூட சொல்லிருவாங்களா? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இந்த டிசிசி மெம்பர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தா கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்ல அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது.
இது எப்படி என்ன எதுங்க தெரியல. இந்த இடத்துல போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா பல குற்றச்சாட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா, டிசிசி மெம்பர்ஸ் மேல வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் இருக்கு. மக்கள் எப்போ ஒருங்கிணைய போறாங்க உக்ரைன்ல அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய கேள்வி. ஆனா இப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை வந்து பார்த்தீங்கன்னா, நான் அதிகமா விட்டு குடுத்துட்டேன். அத பண்ணிட்டேன், இத பண்ணிட்டேன். இப்ப வரைக்கும் போர முடிக்கிறதுக்கான எந்த ஒரு வழியும் அவர் காட்டுற மாரி தெரியல, சொல்ற மாரி தெரியல. ஆனா ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது பத்திரிக்கையாளர் சந்திப்பப்ப அவரு பேசும்போது, அவர்கிட்ட கேள்விகள் கேட்கும்போது, ஜெலன்ஸ்கி அவர்கள் கண்டிப்பா இந்த பிரச்சனைய முடிவு கொண்டு வந்து தான் தீரணும். இந்த பிரச்சனைய முடிச்சு தான் தீரணும். அப்படி இல்லன்னா ஒரு மிக பெரும் ஆப்பர்ச்சுனிட்டிய அவர் இழந்துருவாரு. அப்படிங்கோல ட்ரம்ப் அவர்களே மிரட்டுறாரு. இது எல்லாத்துக்கும் மேல ஏன் ஏன் அது போல எல்லா நாடுகளும் உக்ரைன் சண்டை போதும் நிறுத்துங்க, நிறுத்துங்கன்றதுக்கான அழுத்தங்கள் குடுக்குற மாரி பேச்சுக்கள் வருது அப்படின்னா, அதுக்கான காரணம் எய்ம் 120 இந்த ரக மிசைல யூஸ் பண்ணி சாகி ட்ரோன்கள வந்து பார்த்தீங்கன்னா தாக்குறாங்க உக்ரைன். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தோராயமா $1 மில்லியன் இருந்து $3 மில்லியன் வரைக்கும் ஆகுது. ஆனா கடன் குடுக்குறாங்க. கடனுக்கு கடன், வட்டிக்கு வட்டி இந்த மாரி எத்தன மீட்டர் வட்டி போடுறாங்களோ, என்ன போடுறாங்கன்னு தெரியல. ஏன்னா எந்த நாடு குடுக்குறாங்க? அவங்க அமெரிக்கா கிட்ட எத்தன ரூபாய்க்கு வாங்குனாங்க? அவங்க எத்தன ரூபாய்க்கு உக்ரைனுக்கு குடுக்குறாங்கலாம் டோர சாத்தி வச்சுட்டு பேசுறாய்ங்க. இதெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆனா அந்த மிசைல யூஸ் பண்ணி எத சுடுறாங்க? ஒரு ட்ரோன். $30,000 இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன். ஏணி வச்சா கூட எட்டாது காசு. இது போல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய விடும்போது உக்ரைன் பெருமையா விடும்போது, F-16 யூஸ் பண்ணி நாங்க டார்கெட் ட்ரோன டவுன் பண்ணிட்டோம்னு விடும்போது, உக்ரைனுக்கு எதிரா வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியனோட அனலிஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, பல நபர்கள் ஆதரவாளர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எதிரா இந்த டீ கடை பெஞ்சில கம்பு சுத்திட்டு இருக்கிறாங்க. உக்ரைன் எவ்வளவு கம்ஃபர்டபுளா காச வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் யூரோப்பியன் யூனியன் அவங்க பொறுத்தவரைக்கும் எங்களோட டாக்ஸ் மணிங்க அது. அது எந்த அளவுக்கு ஈஸியா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற கேள்வி. ஆனா அவங்க அத செஞ்சு தான் ஆகணும். வேற வழி இல்ல. அவங்ககிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. ஏன்னா, அந்த சாகி ட்ரோன் விட்டாங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா, உக்ரைன்ல இன்னொரு டீசல் லோக்கோமோட்டிவ். இந்த ட்ரெயின் இருக்கு இல்லையா? ட்ரெயினையே தேடி தேடி அடிக்குது. ட்ரெயின் இன்னைக்கு எடுத்தா அவ்வளோதான். ட்ரெயின் எல்லாம் வண்டியெல்லாம் உள்ளேயே வச்சுக்கணும். ரயில்வே தண்டவாளத்துல தான் வந்துதா வண்டி அவ்வளோதான் அப்படிங்கிறது போல சாகி ட்ரோன்கள் மிரட்டுன்னு மிரட்டிட்டு இருக்கு. கரண்ட் எங்கேயாவது வந்தது, புகை எங்கேயாவது வந்தது அவ்வளோதான் பார்த்துக்க அப்படிங்கிறத போல உக்ரைன் முழுவதும் ஹெவியான சேதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாகி ட்ரோன்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. சாகி ட்ரோன்க்கு அடுத்து ஈரானோட வெர்ஷன். அது ரஷ்யா வந்து ஜிரானியம் ட்ரோன்கள் அப்படிங்கிறதோட சொல்லுவாங்க. அந்த ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட இழப்புகள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. உக்ரைன்ல ட்ரெயின், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆயுத கிடங்குன்னு எதையும் விட்டு வைக்க மாட்டேது. போஸ்ட் ஆபீஸ்ல வச்சு ஒளிச்சு கொண்டு போனாலும் தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் அடிச்சு. ஏகப்பட்ட சேதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன்ல ஏற்பட்டிருக்கு. அதனால தான் உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, வேற வழி இல்லாம ஆல்டர்னேட்டா பல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்லயே 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கு நாடுகளே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. வி ஆர் இன் அ டோட்டல் மெஸ். நம்ம ஓ இக்கட்டான சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மாத்திட்டோம். ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, தோல்வி சந்திச்சிருச்சு. நேட்டோ ட்ரூப்ஸ். ஏன் அப்டின்னா, இந்த பேட்டில்ல வந்து தோராயமா இந்த ட்ரெய்னிங் பேட்டில்ல 10 ஆர்ம்டு ஃபோர்ஸ் உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸஸ் 10 பேட்ச் அந்த 17 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, சேதமடைஞ்சிருக்கு. ஒரு தோராயமா அவங்க சொல்றாங்க கணக்கு. ஸோ ஒரு ட்ரெய்னிங் பண்ணி பார்த்ததுல, சிமுலேட் பண்ணி பார்த்ததுல, ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டான போர்ல 17 ஆர்மர்ட் வெஹிக்கிள்ஸ 30 ஸ்ட்ரைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கேரி அவுட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு இதுல 17 ஆர்மர்ட் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இழந்துட்டோம். அதுவும் ஒரு பாதி நாள்ல அப்படிங்கிறது போல ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கணக்கு போட்டு அவங்க தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ரஷ்யா ஒரு நாளைக்கு 5000 ட்ரோன்கள் ஏவுறாங்க. 150 காபு குண்டுகள போடுறாங்க. இது போல கணக்கெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதில எடுத்து கணக்கு போட்டு பார்க்கும்போது, இதே பேஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா, நேட்டோ ஃபோர்ஸஸ் நம்ம 2 பெட்டாலியன ஒரு நாள்ல இழந்துருவோம். இந்த அளவுக்கான இழப்புகள் நடக்குது அப்படின்னா, 2 பெட்டாலியன் காணாம போயிரும் ஒரு நாள்ல அப்படிங்கிறதோட சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கான இழப்புகள் களத்துல நடக்கும். ஒன்ஸ் நேட்டோ ட்ரூப்ஸ் உள்ள வராங்க அப்படின்னா. ஏன்னா அந்த அளவுக்கான சேதங்கள் நடக்குது. இதத்தான் நான் உங்களுக்கு இனிஷியலா சொல்லணும்னு நினைச்சேன். உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, பெரும் சேதத்த சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல. இதுல அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேட்டோவோட யூனிட்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்கள டென்ட்டு, ஓப்பனான ஃபீல்டுல வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா லொக்கேட் ஆகக்கூடிய பகுதிகள்ல இந்த ட்ரோன்கள், மிசைல்கள்லாம் வந்து விழுகக்கூடிய ரேடியஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான வீரர்கள் இருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தயாராகாம இருக்கும். ஸோ இது போல எந்த ஒரு கவரோ, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு புரொடெக்ஷனும் இல்ல. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம ஒரு போருக்குள்ள என்டர் ஆகுறோம் அப்படின்னா, மிக பெரும் சேதமா இருக்கும். 2வது நம்மளுக்குள்ள டேட்டா எக்ஸ்சேஞ்ச் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லோவா இருக்கு கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா இப்பலாம் ஏஐ யுகம் வந்துருச்சு.
ஹலோ இங்க ஒரு ட்ரோன் வருதுங்க அப்படிங்கிறது போல இங்கிருந்து ஒரு ஆள் மெசேஜ் அனுப்புறதுக்குள்ள எல்லாம் ரேடார் தான். நான் சொல்றது வந்து சும்மா உதாரணத்துக்காக சொல்றேன். ஒரு ட்ரோன் வருது அப்படின்னா அந்த ட்ரோன் முடிவெடுத்து அடிச்சிருது. அதாவது ரேடார்ல வந்து லாக் பண்ணி அதுவும் ஒரு ஏஐ தான் இப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் ஃபிளட்ஜா நாட்டோ நாடுகள் எல்லாமே அதுக்கு ஒருங்கிணைஞ்சு ஒற்றை தளத்துல வந்து பண்ண ரெடியா இருக்கிறாங்களான்னா இல்ல. அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு. அவங்க இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையிலேயே நாட்டோ நாடுகள் படிச்சுக்கிட்டது என்னன்னா ஒரு நாடோட ஆர்ட்லரி அந்த நாடோட ஆர்ட்லரி இல்லாத வேற ஒரு நாட்டோட ஷெல்ல கொண்டு வந்து போட்டா வேலை செய்ய மாட்டேது. ஆனா ரஷ்யாக்கு நார்த் கொரியாவோட ஆர்ட்லரி செல்ல போட்டா வேலை செய்யுது. மற்ற நாடுகள்லாம் சொல்றாங்க, ஏசியால இருக்கக்கூடிய பல நாடுகள் பேர்லாம் சொல்றாங்க, அந்த நாடுகளோட செல்லெல்லாம் வந்து பார்த்தா போட்டா வேலை செய்யுது. பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. எல்லாம் மாடிஃபை ஆகுது, அடாப்ட் பண்றாங்க. குயிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் ஃபீல்ட்ல அவங்க வேலை செய்ய வைக்கிறாங்க. நார்த் கொரியாவோட ஆர்ட்லரிஸ் அவங்க கிட்ட ஸ்டாக் ஸ்பேஸ் ஸ்டோரேஜஸ்ங்கிறது ஏகப்பட்டது இருக்கு. அதெல்லாம் ஆயுதங்கள் வந்துருது. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நேட்டோ நாடுகள்னால முடியுதுன்னா முடியல. இந்த மாதிரியான கம்பேரிசன் டேட்டாஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து பண்ணி இப்ப திரும்ப அவங்க வந்து ரீகால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது போல இன்ஃபர்மேஷன் அது ஏஐ தொழில்நுட்பத்துக்குள்ள வந்துட்டதுனால இன்ஃபர்மேஷன் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு கொடுக்குறோம் அனுப்புறோம் அப்படின்னா அது ரொம்ப டிலேவா இருக்கு. கம்பேரிட்டிவ்லி இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் வார்ஃபேர் அப்படிங்கிறது வந்து பண்ணா ரொம்ப அட்வான்ஸ்டாகவும் ஹை ஸ்பீடாகவும் இருக்கு. அதுக்கு ஏத்தபடி நம்ம இன்னும் ப்ரிப்பேர் ஆகல. அதனால நம்ம இப்போ ஒரு மிக பெரும் அளவுல பிரச்சனையிலையும் சிக்கல்கள்லையும் இருக்கும் அப்படிங்கிறது போல நேட்டோட கமாண்டர்ஸ் தரப்புல இருந்து செய்திகள் வருதா மீடியாக்கள் தரப்புல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஈரோப் மிக பெரும் சிக்கல்ல இருக்காங்க அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். இப்படி இருக்கும் சமயத்துல யூரோப்பியன் யூனியன் நாடுகள் ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா உக்ரைனுக்கு ஆதரவா களமிறங்குவாங்களா இல்ல அமைதியா இந்த பிரச்சனைய பேசி முடிப்பாங்களா என்ன நடக்க போகுதுன்றத வரக்கூடிய சில நாட்கள்ல நம்மளுக்கு தெரிஞ்சிடும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் வரப்போகுதுன்னு. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மதிச்சு யூடியூப் நாலு பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கணும் நம்பிக்கை இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கணும் நம்பிக்கை அடுத்த போய் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.